கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய இந்த புனிதமான திருப்பலியானது செங்கல்பட்டு ராஜா மற்றும் மெர்சி ராஜாவுடைய குடும்பத்தார் கொடிய கோவிட்-19 இந்த கொரோனா வைரஸிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், இயல்பு நிலைக்கு நாம் திரும்புகின்ற பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இதே கருத்துக்காக நம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இறையாசி நம் மீது வந்து தங்க வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்ம இந்த நோயிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம். இந்த நாளிலே பாவியான எனக்காகவும் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். 2014ஆம் ஆண்டு இதை நாளில் இறைவன் அவருடைய குருத்துவத்தில் எனக்கும் பாக்கியத்தை கொடுத்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இந்த நாளில் எனக்காகவும் என்னுடைய பணி சிறக்கவும் இறைவன் குருவாக நான் தொடர்ந்து வாழ தேவையான அருளையும் ஆசிரியம் எனக்கு தர வேண்டியும் எனக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைய திருவழிபாடு நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், நாம் அனைவரும் சோதனையிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் இந்த கோவிட்-19 தொற்று நோயின் காரணமாக வேதனைக்கு உள்ளாயிருக்கின்ற இந்த நேரத்திலே நீங்கள் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையைத்தான் இந்த பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய வேதனை நேரத்தில் நம்மோடு இருக்கிறார், பயணிக்கின்றார் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து உருக்கமாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நம் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் சம்மதியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருப்பவரை எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை உணர்வர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களது ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 14, 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தாம் முன் அறிவித்தபடியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதையினின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கிறது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலிலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். தூயவனை படுகுழியை காணவிட மாட்டார். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டார் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலும் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கிறது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகிறது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அன்பை படுகொழியை காண விட மாட்டீர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். 2ஆம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 வரை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையை அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க
கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல. மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாக தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 24 இறை வாக்கியங்கள் 13 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களும் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டு கொண்டுணர்ந்ததையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். மே மாதம் 3ஆம் தேதி முடிய இன்னும் நாம் ஊரடங்கில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மத்திய மாநில அரசுகள் நம்மை வலியுறுத்தி இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. மே மாதம் 3ஆம் தேதியோடு முடியுமோ அல்லது நீட்டிக்கப்படுமோ என்ற கவலையிலும் வருத்தத்திலும் நாம் அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அன்றாட வேலைகளை, இயல்பான நிலையை நாம் திரும்ப முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அன்னையாம் திரு அவை பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்கின்ற நற்செய்தி வாசகம் நமக்கு ஆறுதலை தருகின்ற ஒரு வாசகமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணம் நூலில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் தன்னுடைய பெயரை மோயிசனுக்கு இருக்கின்றவர் நாமே என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார். ஆக கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்றார். அவர் இறந்த கடவுள் அல்ல, வாழ்கின்ற கடவுள், இருக்கின்றவராக இருக்கின்றவர். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 1:23 தன்னுடைய பெயரை இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று வெளிப்படுத்துகின்றார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. ஆக நம்முடைய கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்றவர், வாழ்கின்றவராக இருக்கின்றவர், நம்மோடு வாழ்கின்றவராக, நம்முடைய சுகதுக்கங்கள் நேரங்களில் நம்மோடு பயணிக்கின்றவராக, உடன் பயணிக்கின்றவராக இருக்கின்றார். அதைத்தான் நற்செய்தி பகுதியில் பார்க்கின்றோம். 2 சீடர்கள் எம்மாவை நோக்கி பயணிக்கின்றார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற நகரை நோக்கி பயணிக்கின்றார்கள். ஏன் அவர்கள் எம்மாவை நோக்கி செல்கின்றார்கள்? சீடர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை நம்பியிருந்தார்கள். அவர்தான் அவர்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நம்பியிருந்தார்கள். ஆனால் அவர் இறந்து போய்விட்டார், அவரை அடக்கம் செய்து விட்டார்கள், இப்பொழுது உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி சீடர்களும் பெண் சீடர்களும் பேசிக் கொள்கிறார்கள் என்று சொல்லி விரக்தியிலே, ஏமாற்றத்திலே இந்த இயேசு நம்மை கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு நினைப்பிலே அவர்கள் எருசலேமிலிருந்து தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த ஊர் எம்மாவு. ஆகவே இந்த 2 சீடர்களும் தங்களுடைய சொந்த ஊருக்கு வருத்தத்தோடு, சோகத்தோடு, ஏமாற்றத்தோடு, விரக்தியிலே அவர்கள் திரும்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சோகத்திலே, முகவாட்டத்திலே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக விரக்தியில், முகவாட்டத்தில் இருந்த அந்த சீடர்களின் மத்தியிலே அவர்களோடு ஒருவராக உயிர்த்த இயேசுவும் உடன் பயணிக்கின்றார். உடன் பயணித்து அவர்களோடு இருக்கின்றவர் நாமே என்பதை வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாம் முகவாட்டத்தோடு இருக்கின்றோம், சோதனையில் இருக்கின்றோம், கஷ்டத்தில் இருக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று எப்பொழுது நம்மை விடுதலை செய்யும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கையேந்தி செபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வருத்தமான சூழ்நிலையிலே நாம் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு உடன் பயணிக்கின்றார், நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார், நம்மோடு நம்முடைய இந்த சோதனை காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை சோர்ந்து போக விடமாட்டார், நம்மை தோல்வியை காண விடமாட்டார், நம்மோடு இருப்பார். வெற்றியின் வீரராக உயிர்த்த இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமும் வெற்றியின் மக்களாக மீண்டுமாக வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தருவார். இந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம். அஞ்சாதே, கலங்காதே என்று சொல்லி நம்மை தேற்றுகின்ற கடவுள் நம்மோடு என்றும் இருப்பார். இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணிப்பார், பயணித்துக் கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கையில் தொடர்ந்து நாம் செபிப்போம். இன்றைய இந்த நற்செய்தி மற்றும் திருவழிபாட்டிற்கான மறையுரையை உங்களுக்கு நாளை தனியாக மறையுரையை மட்டும் எங்களுடைய சபையிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மறையுரை அவர்கள் தயார் செய்கின்றார்கள். இன்றைய நாளுக்கான மறையுரையை நான் தயார் செய்து கொடுத்திருக்கின்றேன். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 2லுமே. நாளைய தினம் இந்த மறையுரையானது யூடியூபில் உங்களுக்கு வெளியிடப்படும். ஆக இந்த மறையுரை மட்டும் உங்களுக்கு தனியாக நான் அனுப்புகிறேன். இதோடு நாம் இன்று நற்செய்தியுடைய சுருக்கத்தை, மறையுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது என்னவென்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு உடன் பயணிக்கின்றார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கையில் மட்டும் நாம் தளர்ச்சி அடைய வேண்டாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அமைதியை ஒரு நிமிடம் மௌனம் காத்து உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், தந்தையாகிய கடவுளிடம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்முடைய மனக்குமுறல்களையும் வேதனையும், நம்முடைய உலக மக்கள் படுகின்ற வேதனைகளையும் நம்ம ஒரு பாகத்தில் கொடுப்போம். ஆண்டவரால் மட்டுமே நம்மை குணப்படுத்த முடியும். ஆண்டவரால் மட்டுமே நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும் என்று நம்புவோம், விசுவசிப்போம், அவரிடம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எத்தனையோ மக்கள் அன்றாடம் பிழைப்புக்கு கூட வழி இல்லாமல், சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் வேதனைப்படுகின்றார்கள். இந்த ஊரடங்கு வேளையிலே இறைவன் தாமே அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். மத்திய மாநில அரசில் எடுக்கின்ற எல்லா விதமான முன்னெடுப்புகளும் வெற்றியடைய ஜெபிப்போம். தன்னார்வ தொண்டர்கள், குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், சுகாதாரத்துறை, நமக்காக உதவி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் என்றாடும். ஆண்டவரையும் பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு பாதத்தில் ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துணை இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்தன மனித பங்குள்ள திருவிழமான தண்ணீர் ரசமுறைகள் வழியாக நம்முடைய பங்குள்ள திருவிழம். ஆண்டவரே, அனைத்துடைய இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனிலும் இது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனம் நொறுங்கி உள்ளது கொண்டு எங்களை ஏற்றுள்ளோம். நாங்கள் திருமணம் கொடுக்கின்ற பலி உண்டாவதாக. ஆண்டவரின் குற்றமீனை கழுவியருடன் பாவத்திலிருந்து நீ கழுவி தூய்மைப்படுத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருவிழி புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருவயத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து ஏற்றுவாராக. இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, அக்களிப்புறும் திருவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவின் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிலையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் அது இறப்பினை அழைக்கிடுகின்றோம், அது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்து வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உண்டே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல்
மது திரு அவை நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே எங்களுக்கு அமைதி அளித்திடும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆனால் உருவாக்கம் சொல்லியதோ எனது ஆன்மா நலமடையும். அவர் அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலின் அழிவற்ற உயிர் தழுதலுக்கு இறுதியில் வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிரை நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமொழிக்கு நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பு பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் வைக்கின்ற திருப்பலியில் உங்களுக்காக தொடர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணிக்கின்றார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நாளிலே குறிப்பாக எனக்காக மீண்டுமாக செபிக்க உங்கள் என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடவுள் இந்த குருத்துவம் என்ன என்ற அருட்சாதனத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்து 6 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற இந்த வேளையிலே 4 ஆண்டுகள் நான் இந்த பங்கில் மட்டுமே பணி செய்திருக்கிறேன். 2 ஆண்டுகள் மட்டுமே வெளிப்பங்கில் இருந்த போதிலும் கூட அதிகப்படியான என்னுடைய இந்த நாள் வரையிலும் அதிகப்படியான நாட்கள் இந்த பங்கில் செலவழித்திருக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து உத்தம குருவாக வாழ்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தாமே எனக்கு கொடுக்க வேண்டுமா எனக்காக செபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.